வணக்கம் வெல்கம் வியூவர்ஸ், நான் ஒலியோவியன். பேக் வித் அனதர் ட்ராவல் vlog. ஏற்கனவே நம்மளோட போன வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் சென்னையிலேருந்து குமுளி வரைக்கும் எதுக்கு வந்தேன்னு. ஸோ அந்த ட்ராவலுக்கான ஒரு முக்கியத்துவமே இந்த vlogல தாங்க இருக்குது. நான் இப்போ எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான, ரொம்பவே எக்ஸைட்டடான, ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு ட்ராவல் தாங்க பண்ண போகிறேன். குமுளி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேங்க. அதாவது குமுளி கேரளா பஸ் ஸ்டாண்ட். குமுளி தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்ட் இந்த செக் போஸ்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கும். நாம் இருக்கிறது வந்து கேரளா பஸ் ஸ்டாண்டில். இங்கே தான் ப்ரைவேட் பஸ்ஸஸ், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து தான் நான் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு சூப்பரான ட்ராவல் பண்ண போகிறேங்க. குமுளி பஸ் ஸ்டாண்டில் நான் ட்ராவல் பண்ண வேண்டிய பஸ்ஸுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் இங்கே 3:30க்குலாம் வந்துட்டேன். 3:30க்கு வந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு 5:30க்கு ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 5:15 ஆச்சு. 5:15க்கே பஸ் வந்துடும் சொன்னாங்க. பட் ஸ்டில் இன்ன வரைக்கும் வரலை. ஸோ அந்த பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. கோட்டயம், பம்பா, ட்ரிவாண்ட்ரம், கொச்சின், இந்த மாதிரி நிறைய ஸ்பாட்ஸுக்கு, நிறைய இடத்துக்கு போகிறதுக்கான பஸ்ஸஸ் எல்லாமே ப்ரைவேட் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ரெண்டுமே இங்கே இருக்குங்க. நான் ட்ராவல் பண்ண போகிறது த மோஸ்ட் ஃபேமஸ் கவி ஃபாரஸ்ட்டுங்க. கவி ஃபாரஸ்ட் அதாவது நம்ம இந்தியாவிலே இருக்கிற லார்ஜஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. அங்கே எல்லாராலையும் ஜஸ்ட் லைக் தட் ஓன் வண்டியிலையோ இல்லை அதுக்குன்னு ஒரு ட்ராவல் எல்லோரும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இடமே கிடையாதுங்க. அது ரொம்ப 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 ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் டேஞ்சரஸான ஏரியா. நம்ம டைகர் ரிசர்வ் இங்கே இருக்குது, பெரியார் நேஷ்னல் டைகர் ரிசர்வ். அண்ட் மோரோவர் அது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாங்க. டீப் டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த டீப் டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரே ஒரு கவர்மெண்ட் பஸ் மட்டும் டெய்லி போகுதுங்க. அது காலையில் 5:30க்கு கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பஸ் டிப்போலேருந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வரலை. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் ஏறிட்டு தாங்க நம்மளோட இந்த ட்ராவல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ட்ராவல் பண்ண போகிற ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, குமுளியிலேருந்து கெவி போயிட்டு கெவியிலேருந்து பத்தனம்திட்டா போவோங்க. ஆக்சுவலி அந்த பஸ் பத்தனம்திட்டா போகிற வண்டி தான். அது கெவி ஃபாரஸ்ட் வழியாக போகுது. அதுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. பத்தனம்திட்டாக்கு இங்கேருந்து டேரெக்டாக போகிற பஸ்ஸஸ் நிறையா இருக்குது. ஆனால் கெவி வழியாக போகிறது ஒரு நாளைக்கு 3 வண்டி மட்டும்தாங்க. அப் அண்ட் டவுன் போயிட்டு மட்டும் வந்துடும். அண்ட் அது ஒரே ஒரு பஸ் போகக்கூடிய ஏரியா தான், ஒரே ஒரு பஸ் போகக்கூடிய ரோடு தான். ரொம்ப சின்னதாக இருக்கும். டென்ஸ் ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டுக்குள்ளே ஒரு ஒத்தடி பாதை மாதிரி தாங்க இருக்கும். அது நான் வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இங்கே வந்தோடனே காலையில் சொன்னாங்க, பஸ்ஸுமே பெரிய பஸ் போகாது போல், சின்ன மினி பஸ் மாதிரி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பஸ்க்காக தான் வெயிட்டிங். அது வந்ததுக்கப்புறமா ஏறுறோம். இந்த எக்ஸைட்டிங்கான ஜேர்னியை, இந்த ட்ராவல் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி எல்லார் வீடியோஸும் பார்த்துட்டு நம்ம என்றைக்கு போவோன்னு ஆர்வமாக இருந்த இந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. ஸோ என் கூட சேர்ந்து இதே எக்ஸைட்மெண்ட்டோட நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ், தமிழ்நாடு பஸ்ஸஸ் நிறையா இங்கே தான் வந்துட்டு உள்ளே பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டுட்டு ஒரு யூ-டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியே போயிடுவாங்க. இங்கேருந்து முக்கால்வாசி கேரளா பஸ்ஸஸ் தாங்க இருக்கும். குமுளிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நடுவில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளாவும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்டு இருக்கும். ஸோ பஸ்ஸஸ் எல்லாமே அங்கே இப்போ தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்ட் ஆப்ரேஷனில் இல்லை, அது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ பஸ்ஸஸ் எல்லாமே உள்ளே வந்து இங்கே ஒரு யூ-டர்ன் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்குங்க. இன்னும் பஸ் வரமாட்டேது, எரிச்சலாக இருக்குது. அதுவே என்னடா இன்னும் பஸ் வரமாட்டேங்குது, வந்தோடனே எடுத்துருவீங்களா, இடம் கிடைக்குமா, கூட்டமாக வருமா, இந்த மாதிரி பல கேள்வி ஓடிட்டுருக்க மைண்டில். ஏன்னா நிறைய பேர் எஸ்டேட்டுக்கு, ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே வேலைக்கு போகிறவங்க, பெரியார் நேஷனல் ரிசர்வில் வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் அந்த பஸ் தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா காலையில் 5:30க்கு இருக்க ஃபஸ்ட்டு பஸ் அது தான். அதுக்கப்புறமா 12:30 மணி தான், அதுக்கடுத்து 1:30 மணி. இதுக்கடுத்து பஸ் கிடையாதுங்க. அந்த பஸ்ஸுமே போயிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த வண்டி போகுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் டீட்டெயிலாக எதுவுமே தெரியல. பஸ் வந்ததுக்கப்புறம் கண்டக்டர் டிரைவர்கிட்ட பேசிவிட்டு என்ன பண்ணலாம், எப்படி போகுது, இதை பற்றி ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பாருங்கள். டைம் ஆக ரொம்ப 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 டென்ஷன் ஆகுதுங்க. இதோ இங்கே ஒரு கேங் இருக்குது பாருங்கள். இவங்க எல்லாருமே கெவி ஃபாரஸ்ட் தான் போகிறாங்க. நம்மளை மாதிரி தான், நானாவது பத்தனம்திட்டா வரைக்கும் போகிறேன். இவங்க எல்லாருமே இந்த பஸ்ஸில் ஏறி கெவி ஃபாரஸ்ட் போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் மறுபடியும் அதே பஸ்ஸில் வந்துடும்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இவங்களுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி சுற்றி பார்க்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. பட் இவங்கெல்லாம் இங்கே கேரளைட்ஸ் தான். ஆனால் எந்த இடம் என்ன இது நான் இன்னும் கேட்கல. ஸோ டீட்டெயிலாக நான் ஒவ்வொன்றா பேசிட்டு சொல்கிறேன். கைஸ் ஃபைனலி பஸ் வந்துருச்சுங்க.
5:30க்கு போகக்கூடிய பஸ்ஸு வந்துருச்சு. எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. இடம் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபைனலி ஸ்டெப்புக்கு பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு சீட்லேயே உட்காந்தாச்சுங்க. ஸோ இந்த வியூ நமக்கு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் வியூ காட்ட போது நம்ம வேணும்னா இறங்கி போய் கூட எடுத்துக்கலாம். 5:30 பஸ் வந்துச்சு. அப்படியே நின்று ஆள் ஏற்றுனது தாங்க. உள்ளே நிப்பாட்டுறதுலாம் எதுவும் இல்லை. அப்படியே ஜஸ்ட் லைக் தட் வண்டி எடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட எக்ஸைட்டிங்கான ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஃப்ரண்ட்டில் தான் உட்காரலான்னு பார்த்தா இங்கே சீட்டே இல்லை. டயர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. பஞ்சாயத்தே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்னி டயர் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ வேணும்னா முன்னாடி போய் நின்று எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை போக போக நான் உங்களுக்கு கவர் பண்ணி சொல்கிறேன். கைஸ் 6 o'clock ஆக போகுது. இன்னும் 5 minutes தான் இருக்குது. 5:55 ஆகுது எக்ஸாக்டாக. ஆனால் இங்கே மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஏரியா நார்மலாகவே மழை அடிக்கடி இருக்கும் தான். நான் மான்சூனில் வேறு வந்திருக்கேன். பட் ரெயின் இந்த மார்னிங் ட்ரிப்பில் மட்டும் ரெயின் இல்லாமல் இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு தான் நினச்சிக்கிட்டே வரோம். ஏன்னா லெஃப்ட் சைடில் விண்டோஸ் எல்லாமே இறக்கி விட ஆரம்பிச்சிட்டா அனிமல்ஸும் பார்க்க முடியாது, பார்க்க வேண்டிய இடத்தையுமே நிம்மதியாக பார்க்க முடியாது. ஸோ மழை வந்து வராமல் லைட்டாக ட்ரிஸிலாக இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷம் தான் நான் யோசிச்சுட்ருக்கோம். அப்போ ஏன்னா வந்திருக்க எல்லாருமே இதை விட்னஸ் பண்ணணுன்றதுக்காக தான் தூரமாக வந்திருக்காங்க. என் பக்கத்தில் இருக்க ப்ரோலாம் வந்து ஆலப்பியிலேருந்து வந்திருக்காங்க. பின்னாடி இருக்க பாய்ஸ் எல்லாருமே மலப்புரம்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ எல்லா பார்ட்ஸ் ஆஃப் கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து சுற்றி நிறைய பேர் வந்திருக்காங்க ஜஸ்ட் டு விட்னஸ் இந்த கெவி ஃபாரஸ்ட் ட்ரிப்பு. அதுவும் இந்த மினி பஸ் ட்ரிப் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற டிக் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிட்டே வரேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம குமிளியிலேருந்து கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கினதுலேருந்தே எல்லா இடமே வந்து சுற்றி ஃபாரஸ்ட் ஏரியாவாக தாங்க இருக்குது. இதில் எது வந்து சிட்டி ஏரியா எது ஃபாரஸ்ட் ஏரியானே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. லைட்டாக விடிய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த இடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்றதை நான் அவங்களுக்கு காமிச்சிருவேன். இப்போதைக்கு இந்த பஸ்ஸோட ஹெட்லைட் இருக்க இந்த வெளிச்சம் மட்டும்தான். ஸோ போக போக எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். இந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி பெரியாருங்க. ஸோ வண்டி பெரியார் பஸ் ஸ்டாண்டு இது. இங்கேயுமே வந்து சபரிமலைக்கு போகிற நிறைய பேர் பக்தர்கள் எல்லாமே இங்கே வருவாங்க, ஏறுவாங்க. ஸோ க்ரௌட் கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் சபரிமலை போகிறவங்க தான் இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு யூட்டர்னுங்க. குமளியிலேருந்து வந்துட்டு வண்டி பெரியாரில் பஸ் ஒரு யூட்டர்ன் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் மறுபடியும் போகிறாங்க. போயிட்டு வேறு டைரெக்ஷனில் போவாங்க போல். ஸோ அதை பார்க்கணும் எந்த பக்கம் போகிறாங்கன்னு. ஆக்சுவலி குமிளியிலேருந்து மலை கீழே இறங்கிட்டு வண்டி பெரியார் வந்து ஒரு யூட்டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து குமிளி போகிற வழியிலே வந்து ஒரு ரைட்டு திரும்பினோன்னா பத்தனம்திட்டா கெவி போகிற இந்த ஃபாரஸ்ட் ஏரியாங்க. சபரிமலைக்கு இதான் ரூட்டு. அண்ட் இது ஒரு டீ எஸ்டேட் வழியாக இப்போ ஹில் மேலே ஏறுறோங்க. ஸோ எடுத்த உடனே நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே அந்த தனி ஒத்தையடி பாதையில் போக ஆரம்பிச்சிட்டோம். மேலே மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ஃபுல்லாக எஸ்டேட் ஏரியாவாக இருக்குது. ஃபுல்லாக இருட்டாக தாங்க இருக்குது. வெளிச்சம் வரப்போ தான் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்ட முடியும். ஃபுல்லாக டீ எஸ்டேட்டாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க. ஜேர்னி ஸ்டார்ட் ஆன 40 மினிட்ஸில் இந்த ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு ரீச் ஆகிட்டோங்க. இந்த கவி ஃபாரஸ்ட் போகிறதுக்கான தலைவாசல்னே சொல்லலாம். வெல்கம் டு பெரியார் டைகர் ரிசர்வ்னு ஒரு பெரிய செக் போஸ்ட் போர்டே இருக்கும். ஆன்லைனில் கவர்மெண்ட் போர்ட்டலில் புக் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்க வரவங்களோ இல்லை இங்கே கவி ஃபாரஸ்ட்டில் ஸ்டே பண்ண வரவங்களோ இந்த ஆஃபீஸில் வந்து செக்இன் பண்ணிவிட்டு இவங்களோட இந்த வேனில் தாங்க சுற்றி பார்க்க போவாங்க.
செக் போஸ்ட்டை தாண்டின நொடியிலேருந்து அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. சுற்றி எல்லா பக்கமும் ஃபால்ஸ் ஊற்றுற சத்தம், கீழே நதி ஓடுற சத்தம், சின்ன சின்ன குட்டி குட்டி பாலங்கள், இது எல்லாமே தாண்டி அங்கங்கே இந்த மாதிரி ரேஞ்சரோட ஆஃபீஸ், அவங்களுக்கான ஒரு தனி குவார்ட்டர்ஸ் ரூம்ஸ்ன்னு சொல்லி அங்கங்கே இருக்குங்க. ஸோ அதை பார்க்கவே விஷுவல் ட்ரீட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கவி ஃபாரஸ்ட் தாங்க இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய நீளமான அடர்த்தியான டென்ஸான டீப் ஃபாரஸ்ட் ஏரியானா இந்தியாவிலே அது இது ஒன்று தாங்க. கேரளாவில் இங்கே இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே இல்லாத வெரைட்டியே இல்லைங்க. அவ்வளோ தாவரங்கள், மரங்கள், செடி கொடிகள்னு சொல்லி உலகத்தில் நிறைய இடத்துல இல்லாத பலவிதமான மரங்களுமே கூட இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் முக்கியமாக கோஃபர் வுட்டுன்னு சொல்லப்படுற அரிய வகையான மரம் இந்த காட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. அதாவது இந்தியாவிலே வேறு எங்கேயுமே இல்லாத ஒரு மரம், அது இங்கே மட்டும்தாங்க இருக்குது. அதுவும் 2 மரம் தான் இருக்கான். கோஃபர் வுட்டுன்னு சொல்லி பைபிளில் கூட சொல்லியிருக்காங்க, அது ஒரு இடத்துல வரும். ஸோ அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது இந்த கவி ஃபாரஸ்ட்டில் மட்டும்தாங்க இருக்குது. இதுக்குள்ளே இல்லாத தாவரமோ இல்லாத ஒரு வகையோ இல்லவே இல்லைங்க. நிறைய புதுசாக நமக்கு தெரியாத வகைகள் கூட இந்த காட்டுக்குள்ளே நிறைய பெருமளவில் இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே சிங்கத்தை தவிர மற்ற எல்லா விலங்குகளுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புலி, சிறுத்தை, காட்டெருமைகள், மான்கள், மக்காக்யூஸ், நிறைய காட்டு விலங்குகள், நிறைய காட்டு ஸ்குரில்ஸ் அண்ட் கோழி வகையில் கூட நிறைய காட்டுக்கோழிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுபோக 250 வகையான பறவைகள் இனமும் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இந்த வழியாக ட்ராவல் பண்ணுற எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விலங்கு இனம் இருக்குங்க. அதுதான் யானை இனம். இங்கே எக்கச்சக்கமான யானைகள் கூட்டம் இருக்குங்க. நிறைய காட்டு யானைகள். இன்ஃபேக்ட் அரிக்கொம்பனை பற்றி தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாருமே இருக்க மாட்டீங்க. இங்கே பெரியார் நேஷ்னல் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருந்து தாங்க அரிக்கொம்பனே வெளியே குமிழிக்குள்ளே வந்து அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து விட்டாங்க. காட்டுக்குள்ளே அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரேஞ்சர்ஸ்க்கும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்குமே ஒரு குவார்ட்டர்ஸ் ஆர் ஒரு ஸ்டேஷன்டு ஆஃபீஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஆஃபீஸஸ் தான் இது. விலங்கு நடமாட்டத்தை எல்லாமே கண்காணிக்கிறதுக்கு, விலங்குகளுக்கு எதுவும் ஆபத்து இருக்கான்னு சொல்லி அப்பப்போ ரைட் உள்ள ரேஞ்சர்லாம் போய் உள்ளே செக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே அங்கேருந்து தான் போய் பண்ணுவாங்க. இந்த ரோடு மட்டும் பாருங்கள் எவ்வளோ டென்ஸாக இருக்குன்னு. இதிலே உங்களுக்கு பெரிய பஸ் வந்திருந்தால் கூட கம்ஃபர்டபுளாக இதுக்குள்ளே போக முடியாதுங்க. அதனால தான் இந்த இடத்துல மினி பஸ் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் டூரிஸ்ட் வரவங்களுக்கு எல்லாமே ஒரு நாளைக்கு 30 கார் மட்டும்தாங்க இங்கே அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் காலையில் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் மாதிரி. அதுவுமே இந்த பஸ்ஸு போனதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா வெஹிக்கிள்ஸுமே பின்னாடி அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஏர்லியாக வந்துட்டாலோ இல்லை நைட்டே வந்துட்டிங்கனாலும் அந்த செக் போஸ்ட்லேயே தான் நிற்க வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்டடான டென்ஸான ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு தாங்க இது. முக்கியமாக 2 வீலர்ஸ் உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த காட்டுக்குள்ளேயே பல வருஷமாக மலைப்பண்டாரம்னு சொல்லி ஒரு ட்ரைபல் இனம் ஒன்று இருக்குங்க. ஸோ அவங்களோட வாழடி வாழையாக அவங்க ஃபேமிலிஸ், அவங்களோட கம்யூனிட்டி பீப்புள், அவங்களோட சந்ததியினர் எல்லாமே இந்த காட்டுக்குள்ளே ஒரு காட்டுவாசினே சொல்லலாம். அப்படி தாங்க வாழ்கிறாங்க. காட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு இந்த காடு ஒரு தனி பூமி மாதிரி ஆகி வெளியுலகம் எப்படி இருக்குது, மக்கள் எந்த அளவுக்கு ஹைஃபையாக வாழ்ந்துட்டுருக்காங்க, இப்படி எதுவுமே தெரிஞ்சுக்காமல் காட்டுக்குள்ளே மட்டுமே அவங்க வாழ்வாதாரத்தை நம்பி அதில் கிடைக்கிற சாப்பாடு, அது கிடைக்கிற தாவரங்கள், அதில் இருக்கிற உணவுப் பொருட்கள் இதெல்லாமே வச்சு அவங்களோட வாழ்க்கை நடத்திட்டு வராங்க. அப்பப்போ இந்த மாதிரி பஸ்ஸில் காரில் வரவங்க கிட்ட ஏதாவது கொடுத்தாங்கன்னா அது மூலமா வாங்கி அவங்க உணவுக்கு இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் அவங்க வாழ்கிற முறையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். நிறைய பெரிய மரமாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மரத்து மேலே தான் அவங்க வந்து வீடு அமைச்சு அதில் தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது இன்னொரு ரேஞ்சர் ஆஃபீஸுங்க. ஸோ நம்ம போய்கிட்டு இருக்க வழியிலேயே இன்னொரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த பில்டிங் தான் இது. இப்போ இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பஸ்ஸில் காலையில் வருதில்ல, இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து தான் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் 2 நியூஸ் பேப்பர் இந்த 2 ஆஃபீஸர்ஸோட வீட்டுக்கும் நான் தான் இப்போ இறங்கி போய் கொடுத்துட்டு வந்தேன். கீழே இறங்கி போகிறப்ப கூட பார்த்து கேர்ஃபுல்லாக போய் கொடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா எந்த அனிமல் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பாம்பு வெரைட்டிஸுமே இங்கே எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஸோ அதனாலுமே கேர்ஃபுல்லாக போங்கன்னு சொன்னார். லக்கிலி 2 டைமே 2 ஆஃபீஸர் நான் வந்து இறங்கி போகிற டைமில் அவங்களே எதிர்க்க வந்து வாங்கிட்டாங்க.
இந்த வியூ மட்டும் பாருங்கள் மக்களே. எப்பா லைஃப்பில் இது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த மாதிரி ஒரு வியூ, இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தொண்டையே கட்டிருச்சுங்க கொஞ்ச நேரத்தில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் பா. இங்கே பாருங்கள் யானையோட ஷிட் இருக்குது. ஸோ எலிஃபண்ட்ஸ் இங்கே நிறையா இருக்குன்றதுக்கு இது இன்னொரு எக்ஸாம்பிள். செம்ம லொக்கேஷனுங்க, செம்ம ஸ்பாட்டு. பாருங்கள் இந்த பஸ் வியூக்கும் அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த வியூ மட்டும் பாருங்கள், வாவ் அப்படி இருக்குங்க. இது இப்போ நம்ம டிசம்பரில் வந்திருக்கோம். ஸோ பாருங்கள் கீழே பள்ளத்தாக்கு, பெரிய பள்ளத்தாக்கு, ஆனால் சுத்தமாக விசிபிலிட்டியே இல்லை பாருங்கள், அந்தளவுக்கு பனிமூட்டம் இருக்குது. இதுவுமே முக்கியமாக யானை நடமாடுற பகுதின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா பள்ளத்தாக்கு இந்த வழியாக கீழ் வழியாக இருந்து வரும். அட் த சேம் டைம் அப்படியே இந்த பஸ்ஸுக்கு ரைட்லேருந்து நிறைய யானைகள் வந்து கூட்டமாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு அப்புறம், ரெஸ்ட் ஸ்டாப் கூட இல்லைங்க, வியூ பாயிண்ட்டுக்கு அப்புறமா எல்லாருமே ஏறிட்டோம். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ரெண்டு சைடுமே வந்து பெரிய பெரிய பள்ளத்தாக்கு இருக்கக்கூடிய இடம். ஆனால் நடுவில் இந்த ரோடு மட்டும்தான் தெரியுது. அதுவுமே மங்கலாக தாங்க தெரியுது. ஒரு பனி மூட்டத்தில் இந்த படத்தில் எப்படி சொர்க்கன்றதை காட்டுவாங்க, அதை அப்படியே கண்ணால் நேரில் பார்த்த மாதிரி இருக்குங்க. ஒரு வகையில் இந்த மாதிரி ஒரு அதிசயமான விஷயத்தெல்லாம் நேரில் பார்க்கணுன்ற சந்தோஷம், ஆனால் தெளிவாக தெரியலேன்ற வருத்தமும் இருக்குங்க. இந்த கவி காட்டு பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டேம் இருக்குங்க. 5மே பெரிய பெரிய டேம் தான். எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனி விதத்தில் சூப்பராக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டேம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அதாவது கவி டேம் தாங்க வரப்போகுது. ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு ஒரு கவி ஊரே வந்துடும் இந்த டேம் கிட்ட. பாருங்கள் இந்த இடம் தான் கார் ஒன்று நிப்பாட்டியிருக்காங்க. இதுதாங்க அந்த டேமோட என்ட்ரன்ஸ். ஆனால் எவ்வளோ தூரம் அன்லக்கின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவி டேமில் கீழே இருக்கிற அந்த ஒரு தண்ணியை சுத்தமாக கண்ணில் பார்க்கவே முடியலங்க. இவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு ஒரு கொசு மருந்து அடித்தா எப்படி வெள்ளையாக புகை மூட்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. லைட்டாக ஷேட்ஸ் ஆஃப் வாட்டர் தெரியுது. ஏன்னா 2 சைடுமே வந்து நமக்கு நல்ல தண்ணியை பார்க்க முடியும் கிளியரானு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் இன்றைக்கி அதை அன்ஃபார்ச்சுனேட்லி பார்க்க முடியல. இதுதாங்க இந்த கவி டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கான என்ட்ரன்ஸ் தலைவாசல் மாதிரி. ஸோ வெல்கம் டு கவி. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க போல் அந்த அக்கா அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க இறங்கி போயிட்டாங்க. மோஸ்ட்டாக டூரிஸ்ட் வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்பீட் போட்டிங் இது எல்லாமே இங்கே இருக்கும். பட் இப்போ ஆல்ரெடி ஆரஞ்சு அலர்ட் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு மழை பெஞ்சிருக்கான். ஸோ அதனால் இங்கே வந்து இப்போ போட்டிங் இன்றைக்கி இருக்குமா இல்லையான்னு தெரியலன்ற மாதிரி தான் அந்த அக்கா சொல்லிட்டு இறங்கி போனாங்க. அந்த கவி ஈகோ டூரிசம் தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிழல் கூட இருக்குங்க. இந்த பஸ் ஸ்டாப்பில் கவியில் இறங்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இறங்குவாங்க. இங்கே உள்ளேயுமே ரோடு போகுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குவார்ட்டர்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்படுறேன். PWD, EB குவார்ட்டர்ஸ் இதெல்லாமே இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் மோரோவர் நிறைய எஸ்டேட் பீப்புள் எல்லாமே உள்ளே இருப்பாங்க. ஏன்னா இங்கே நிறைய எஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே வேலை செய்கிறவங்க உரிமையாளர்களாக வந்து வேலையாட்கள் வச்சுருப்பாங்க. அண்ட் கவியில் வாழ்கிற மக்களே கூட நிறைய பேர் இருப்பாங்க. லைக் இந்த மாடு இதெல்லாமே கூட அவங்க வளர்க்குற அனிமல்ஸாக தான் இருக்கும். ஸோ அவங்க இங்கே தங்கியிருக்காங்க. அவங்க தான் இந்த எஸ்டேட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நிறைய பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து இதை விட்டால் வேறு வாழ்வாதாரமே கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு தெரியும், நெல்லை பக்கத்தில் இருக்கிற மாஞ்சோலையில் இருக்க மக்களை அரசாங்கமே வந்து இத்தனை வருஷம் கெடு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா இங்கே இருக்க எஸ்டேட்ஸ் வந்து அரசாங்கத்துக்கு வந்துடும், இது நாங்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆக்க போகிறோம் அப்படி இப்படி நிறைய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. அதுக்கு மத்தியில் கவி ஃபாரஸ்ட்லேயும் அந்த மாதிரி பல வருஷமாக வாழ்ந்துட்டுருக்க மக்கள் இருக்காங்க. ஸோ அது வந்து அட்லீஸ்ட் திருநெல்வேலியிலாவது நிறைய குடும்பங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் அட்லீஸ்ட்டுன்ற வார்த்தைக்கு அங்கே இடம் இல்லை. இன்ஃபேக்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுண்ட்டும் கம்மி, மக்களோட நடமாட்டம், மக்கள் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். அவங்களுக்குன்ற ஒரு வாழ்வாதாரமே இந்த காட்டுக்குள்ளேயோ இந்த காட்டை சார்ந்து இருக்கிற இந்த செடி கொடி தாவரங்கள், இதிலேருந்து வர வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ், இதிலேருந்து வர எல்லா இந்த டீ எஸ்டேட்டில் இருக்கிற வருமானம், இதை நம்பி தான் வந்து இந்த மக்களே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. சாதாரணமாக வாழ்கிற மக்களுக்கே அவ்வளோ ஒரு சேலஞ்சஸ் இருக்குன்னும் போது பழங்குடி மக்கள் எல்லாருமே இந்த காட்டுக்குள்ளே மட்டும்தாங்க இருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்ம நேரில் பார்த்தோன்னா நம்ம இது ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு தாங்க இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மக்களை பற்றி சொல்கிறாங்க. இந்த காட்டு வழி பயணத்தில் அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு கிராமம் மாதிரி இருக்குங்க. மிஞ்சி போனால் ஒரு 5 வீடு 10 வீடு அந்த மாதிரி தான் இருக்கும். தனித்தனியாக இருக்கும் ஒரு இடத்துல. ஏன்னா மொத்தமாக ஒரே இடத்துல வீடு கட்டிடவும் முடியாது, அதுக்கான இட வசதி இருக்காது. இட வசதி இருக்காதுன்னா
வீடு கட்டுறதுக்கு தேவையான இட வசதி இருக்காது. ஃபுல்லாகவே காடாக இருக்கும், எஸ்டேட்டாக இருக்கும். அங்கே நீங்கள் போய் எங்கே போய் ரிஸ்க்கான இடத்துல கட்டுவீங்க அப்படின்றத வச்சு தான் தள்ளி 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 ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிற இடம், சேஃபாக இருக்கிற இடம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. பெரிய பள்ளத்தாக்குகள், நீர்வீழ்ச்சிகள் இந்த மாதிரிலாம் நிறையாவே இந்த கவி ஃபாரஸ்ட்டில் இருக்குங்க. அதையும் தாண்டி நிறைய டனல்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, அனிமல்ஸோட நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. நம்ம அங்கே வந்து கவி டேம் பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி, அதில் ஆரம்பித்து இந்த வீடுகள்லாம் இருக்குல்ல, இதுக்கு அந்த பக்கமாக உள் சைடு அந்த டேம் அப்படியே கண்டினியூ ஆகுதாங்க. அதோ தூரத்தில் அந்த தண்ணியோட இது கூட தெரியுது. மேபி அந்த வழியாக தான் பஸ் போகும். நான் அப்போயும் உங்களுக்கு காட்டுறேன். அங்கங்கே இந்த பாருங்கள், இந்த மாதிரி வீடு எல்லாமே பாலடைஞ்சு போய் கிடக்கும், ஒரு சில வீடு இடிஞ்சு கிடக்கும். இதெல்லாமே ஜாஸ்தியாக மழை பெய்கிறதுனால. ஸோ வந்து மரத்தில் வீடு கட்டி வாழ்கிறவங்களுக்கு அப்போ இந்த வீட்டில் இருக்கவங்க கூட எவ்வளோ சிரமமான வாழ்க்கையாக இருக்குன்றது யோசிச்சு பாருங்கள். இன்னும் அந்த கவி டேமோட எக்ஸ்டென்ஷன் வந்துகிட்டே இருக்குது தான் பாருங்கள். அது ஆக்சுவலி பெரிய டேமுங்க. இந்த ஏரியாலேயே வந்து பெரிய டேம் இருக்கிற ஒரு இடம் வந்து கவிங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த இடத்துக்கு கவி பிளேஸ் பக்கத்துலேயே இருக்கிறனால கவி டேம்னே பேர் வச்சாங்க. அண்ட் இங்கே மக்கள் எல்லாமே நிறைய பேர் நடந்து போகிறாங்க பாருங்கள். இவ்வளோ எஸ்டேட் வேலைக்கு போகிறவங்க தான். இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி பண்ணி பாட்டினாங்க. ஆக்சுவலி இங்கே ஃபிக்ஸ்டு பஸ் ஸ்டாப்புன்ற மாதிரிலாம் எதுவும் பெருசாக இல்லைங்க. பஸ்ஸில் வரவங்க இங்கே இறங்கணும் அங்கே இறங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ டிரைவர் அதுக்கேற்ற மாதிரி நிப்பாட்டுறாங்க. அதே சமயம் பஸ் வரதை பார்த்து கை நீட்டினாங்கன்னா அதே மாதிரி வண்டி நிப்பாட்டி ஏற்றிக்கிறாங்க. இப்படி தாங்க இங்கே இருக்குது. இந்த டேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பம்பா டேமுங்க. இந்த கேரளா எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து இதில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அந்த ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து இதில் வச்சுருக்காங்க ஆஃபீஸை. டைம் கரெக்டாக 8 மணி ஆகுதுங்க. காலையில் 8 மணி மாதிரியாக இருக்குது. சாயந்தரம் என்னமோ மழை காலத்தில் சாயந்தரம் 6 மணி மாதிரி இருக்குங்க இந்த இடம். அண்ட் இங்கே சின்னதாக ஒரே ஒரு வீடு இருக்குது. ஒரு குட்டி கிராமம் தாங்க. இது ஒரு ஹோட்டல் ஆக்சுவலி. ஸோ இங்கே ஒரு ரெஸ்ட் பிரேக் மாதிரி விட்டுருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் சாப்பிட்டோன்னு. KSEB கேன்டீன். கொச்சுப்பம்பா அப்படின்னு கவி பக்கத்தில் இருக்க ஒரு பிளேஸில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிப்பாட்டினாங்க. பட் எங்கள் பேட் லக் ரொம்பவே கம்மியாக தான் சமைச்சிருந்தாங்க. ஸோ நான் சாப்பிடலை. நிறைய பேர் சாப்பிடல இன்ஃபேக்ட். ஸோ எனக்கு இப்போ அது பெருசாகவே தெரியல. இந்த ட்ராவல் தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுது. ஸோ டீயும் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் பாட்டுக்கும் சரி வெளியே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே என் கூட ட்ராவல் பண்ணுற நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நம்ம சேனல்லாம் பற்றி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க ஒருத்தர் இல்லை. அவங்க யாருக்குமே பெருசாக எடுக்க தெரிலன்னு சொல்லிட்டாங்க. பட் தட்ஸ் ஓகே. எனக்கு பழகப்பட்ட விஷயந்தான் அது. எப்போவுமே எல்லாருக்கும் எடுத்து தருவேன், நான் எனக்கு மட்டும் அமையாது. லைக் இப்போ வந்து கவிக்கு அப்புறமா இருக்கிற மற்ற பிளேசஸ்லாம் நம்ம உள்ளே போகிறோம். ஹாய். ஸோ மற்ற பிளேசஸ்லாம் இன்னும் போக போகிறோம். 90 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுங்க. பத்தனம்திட்டாக்கு 90 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மூலியார் டேம் இருக்குது. ஸோ செம்ம வியூஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். நானுமே அதுக்கு வெயிட்டிங் தான். ஸோ நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம்.
கொச்சுப்பம்பை தாண்டி இந்த ஒரு செக் போஸ்ட் வந்துடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் அங்கேருந்து இங்கே வரதுக்கு. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவி ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் செக் போஸ்ட். ஸோ கவி ஃபாரஸ்ட்டோட இன்டீரியருக்குள்ளே நம்ம இன்னும் போயிட்டே தாங்க இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. இதுக்கப்புறமும் நமக்கு இன்னும் டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுனால நிறைய டேம்ஸ் இருக்குது, சூப்பரான விஷுவல்ஸ் இருக்குலாம் கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த பில்டிங் தான் உங்களுக்கு கவி ஃபாரஸ்ட் ஸ்டேஷனுங்க. ஸோ அதுக்கான ஆஃபீஸ் தான் இது. இதிலே குவார்ட்டர்ஸும் இருக்குங்க. ஸோ ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த குவார்ட்டர்ஸ்லேயே தங்கிக்குருவாங்க. வீட்டுக்கு போகிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஷிஃப்ட் ரொட்டேஷன் பேசிஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ட்ராவலில் ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் நம்ம வண்டியை தவிர இன்னொரு வண்டி பார்த்துருக்கோன்னா அது இந்த பஸ் தாங்க. இது ஆக்சுவலி இந்த டூரிஸ்ட் வேன் சொன்னோம் இல்லையா, அந்த வேன் தான் மக்கள் எல்லாருமே கூப்பிட்டுட்டு அந்த டூரிஸ்ட் ரைட் போயிட்டுருக்காங்க. உள்ளே போக போக நமக்கு டென்சிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுங்க. அந்தளவுக்கு இருட்டாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் மரம் செடி கொடி எல்லாமே ஜாஸ்தி டென்ஸாக அடர்த்தியாகவும் இருக்குது. எப்படா ஏதாவது ஒரு அனிமல் வரும் திடீர்னு ரோட்டில் பாருங்கள், ரோட்டில் அவ்வளோ யானை சாணி இருக்குது. 10 அடிக்கு ஒரு வாட்டி யானை சாணி எங்கேயாவது இருந்துகிட்டே தாங்க இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், இங்கே எக்கச்சக்கமான யானைகள் இருக்குது. சும்மா 1 2 கிடையாது, நிறையா இருக்குது. இந்த ட்ராவலில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம், அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத விஷயம் வச்சா இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி மிஸ் பண்ணிட்டு போகிறோமே நினைக்கிறது வந்து அனிமல்ஸை பார்க்காதது தாங்க. அதுவும் முக்கியமாக யானையை பார்க்கவே முடியல. ஆனால் யானை சாணம் போட்டது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்துருக்கலாமேன்றப்ப தான் 1/2 அன் ஹவர் இந்த பஸ்ஸு டிலேடுன்றதே தெரிய வருது. ஏன்னா 5:30க்கு வர வேண்டிய பஸ் 6 மணிக்கு வந்துச்சு. ஸோ அதுலேயே நமக்கு 1/2 அன் ஹவர் கட் ஆகிடுச்சு. வெளிச்சம் வர வர அனிமல்ஸுமே ஜாஸ்தியாக காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் இல்லையா, அதுவும் ஒரு ரீசனுங்க. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இப்போ ஒருத்தர் வண்டி நிப்பாட்டினப்ப ஏறினார். அவர் டிரைவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார், ஒரு காட்டு யானை உள்ளே போயிருக்கான். ஸோ ஐயோ இங்கே பாருங்கள், நடு ரோட்டில் கல், பெரிய பாறை மாதிரி ஒரு கல் இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்த யானைகளோட வேலையாக தாங்க இருக்கும், சைட்லேருந்து தள்ளி விடுறது இது எல்லாமே. ஸோ காட்டு யானை ரோட்டில் இறங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எதுவும் வழியில் நிற்குதா என்ன எதுன்னு பார்க்கணும், அதுவே ஆர்வமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாமே இருக்குது. இதுதான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. அடுத்ததாக 3ஆவதாக இருக்க டேம் பார்த்திங்கன்னா அனத்தோட் டேம். ஸோ இந்த அனத்தோட் டேமில் பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் டேமை பிரிச்சுட்டு நடுவில் போகிற மாதிரி இருக்குங்க. பாருங்கள், லெஃப்ட் சைடில் கீழே தண்ணி இருக்கிறது ஒன்றும் தெரியல, அந்தளவுக்கு பனி மூட்டமாக இருக்குது. ஆனால் டே டைமில் இன்னும் பகலில் மான்சூன் இல்லாமல் மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த வியூவே வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. டேமில் இன்பிட்வீனில் நமக்கு இந்த மாதிரி ஒரு குவார்ட்டர்ஸ், ஆஃபீஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் இங்கேயுமே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கிறது வந்து இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய பெரிய டேம்ஸுக்கு இடையில் இவ்வளோ அழகான ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் ஒரு பஸ் ட்ராவலும் கொடுத்துருக்காங்கன்றதாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து ஒரு வாட்டியாவது இது வந்து விசிட் பார்க்கணுன்றதாங்க என்னோடய ஆசை. நம்ம இதை ஃபேமிலியாவோ இல்லை தனியாகவோ, நான் இப்போ சோலோவாக ட்ராவல் பண்ணுறேன், இதுவே நான் என் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருந்தேன்னா அவங்க எவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருப்பாங்கன்றது நான் நினச்சி பார்க்குறப்பே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக கூப்பிட்டு வரணுங்க. இதில் ரைட் சைடில் மேலே ஏறுற மாதிரி இருக்கும்.
இன்னொரு பெரிய டேம்னு சொல்லுவாங்க. ரோடு ரொம்ப சின்னதுங்க. பாருங்க, இன்னும் கார் தாங்க போக முடியும். பஸ் போகிறதே வந்து அதிசயம் தான். செம்ம வியூங்க. முன்னாடி புதுசாக பார்க்கறதே வந்துருச்சு. பாருங்க, செம்ம பெரிய ஸ்ட்ரெச்சாக தெரியுது. அதில் கீழே ரோடு இருக்கு. ஆக்சுவலி சூப்பர் மேலே ஆக்சுவலி கக்கி டேங்க் கிட்ட வரப்போ அந்த ஊர் மக்கள் ஒரு சிலர் வந்து பஸ் டிரைவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, போகிற வழியில் மரம் ஒன்று விழுந்து கிடக்கு, அது யானை தள்ளி விட்டது தான் அப்படின்னு. நாங்களும் எப்படா வரும் யோசிச்சுட்டே வந்தோம். வந்துருச்சு. ஸோ இப்போ நான் கீழே இறங்கி போய் தான் பார்க்க போகிறேன். சின்ன மரம்ன்றதுனால அது வந்து கண்டிப்பாக எல்லாருமா சேர்ந்து எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ பஸ்ஸு நிப்பாட்டினோடனே ஆல்மோஸ்ட் எல்லாருமே வாங்க நாங்களும் ஹெல்ப் பண்ண வரோம், சீக்கிரமாக தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக இறங்குறாங்க. நல்ல பெரிய மரத்தை தாங்க சாய்ச்சி விட்டுருக்கு. ஒருவேளை இது ஒரு நல்ல கம்பீரமான காட்டு யானையாக கூட இருக்கலான்னு தான் தோணுது. பாருங்கள், கயிறு எல்லாமே கட்டி தான் இழுக்கிறாங்க. நானுமே ஆக்சுவலி இப்போ இந்த கயிறு கட்டுறதுக்கு முன்னாடி அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு இவ்வளோ நேரம் தள்ளுனேன். கையிலையோ கால்லையோ தள்ளி எவ்வளோ பேர் சேர்ந்தாலுமே இது ஈஸியாக தள்ளிட முடியாது. ஸோ கயத்தில் கட்டி இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இழுத்துட்டு இருந்தோம். இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இழுத்தேன். இப்போ வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நான் தள்ளலை. என்னடா நீ வீடியோ எடுத்துகிட்டு இருக்க, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இழுக்கிறாங்களேன்னு சொல்லி கமெண்ட்ஸில் யாரும் திட்டிடாதீங்க. ஒரு வழியாக மரத்தை ஓரம் கட்டியாச்சுங்க. ஸோ இப்போ இதை தள்ளி விட்டு அந்த யானை தான் எங்கே இருக்குது, எதிர்க்க வந்து நிற்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆர்வமாக இருக்குது. ஸோ போகிற வழியில் ஒரு வாட்டியாவது நான் கண்ணில் பார்த்துன்னு தாங்க ஆசைப்பட்றேன். நம்மளோட இந்த ஜேர்னியில் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸை ஒன்று பார்க்குறோங்க. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம இங்கே கிளம்புன அதே டைமுக்கு பத்தனந்திட்டாலேருந்து இந்த வண்டி கிளம்பிச்சுங்க. ஸோ இந்த இடம் தான் கரெக்டாக மிட் பாயிண்ட். அதாவது இந்த கக்கி டேம் பக்கத்தில் தான் 2 பஸ்ஸும் மீட் பண்ணுவாங்க. இந்த ட்ராவல் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இப்போ இருக்கணும், அதே அளவுக்கு கொஞ்சம் வருத்தமும் இருக்குங்க. ஏன்னா நிறைய அனிமல்ஸ் பார்க்குறோம். அது டக்குன்னு இதை பாருங்கள், ஏதோ ஒன்று ஓடிச்சு பார்த்தீங்களா, அது இந்த மங்கூஸுங்க, கீரிக்குள்ள. இங்கே நிறைய பாம்புகள் இருக்கும் இல்லையா, ஸோ கீரியும் நிறையா இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அதே அளவுக்கு ஆபத்தும் நிறையா இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த யானை கூட்டங்கள்லாம் வந்து அவ்வளோ மிரட்டி அவ்வளோ மக்களுக்கு வந்து பாடுபடுத்திலாம் நிறையா பண்ணுதுன்னு சொல்லி கேள்விப்படுறேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு பஸ்ஸுங்க. அதே பத்தனம்திட்டாலேருந்து குமுளிக்கு வர பஸ்ஸு தான். ஸோ இப்போ இந்த ரோடு வந்து ரொம்ப ரிஸ்க்கு, பள்ளத்தாக்கான ரோடு இடம். ஸோ 2 பஸ்ஸுமே அழகாக விலகிலாம் போயிட முடியாது. அதனால் விலகி போகிறதுக்கு இடம் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பஸ் தான் ரிவர்ஸ் போயிட்டுருக்கு. എല്ലാവരും കണ്ടിട്ടോ
பார்த்தீங்களா த ஃபேமஸ் கவி பைப்லைன். கேரளானாலே இந்த பைப்லைன் சிஸ்டம்ன்றது நிறைய பேருக்கு தெரியும். அந்த அளவுக்கு எல்லா காட்டுகளுக்குமே வந்து பைப்லைன் சிஸ்டம் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தான் இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ். அண்ட் இது தான் பாருங்கள் எவ்வளோ நீளமாக எவ்வளோ கீழே ஸ்டீப்பாக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். நம்ம முடிஞ்சால் ஒரு வாட்டி இறங்கி போய் பார்க்கலாம். கீழே ரொம்ப தண்ணியாக இருக்குங்க, கால்லாம் விறுவிறுன்னு ஆயிரும். ஸோ மேலேருந்தே காட்டுறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கிராமம் மாதிரி ஒன்று இருக்குங்க. இங்கே தான் வந்து நம்ம மூலியார் டேமுக்கான ஹெட் ஆஃபீஸ் இருக்குங்க. பாருங்கள், கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு லிமிடெட். ஸோ மூலியார் டேமுக்கான ஹெட் ஆஃபீஸு இது தான். ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் இங்கே இருப்பாங்க. பக்கத்துலேயே குவார்ட்டர்ஸும் இங்கே இருக்குது. ஸோ அங்கே தான் தங்குவாங்க. அப்படியே மெதுவாக பஸ்ஸு வந்து அந்த ஒரு மவுண்டன் ரேஞ்சிலேருந்து மெதுவாக கீழே இறங்குதுங்க. இந்த கீழே இறங்குறப்பமே பாருங்களேன், இந்த பனி மூட்டத்தோடு சேர்த்து பச்சை பசேர்னு அந்த மலை பகுதி பூராமே, அந்த ஒரு காட் செக்ஷன் பூராமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்க இருக்காங்க, ஏற போகிறாங்க. அண்டு இது வந்து உங்களுக்கு வந்து மூலியார் டேமுங்க. நம்ம மேலே மூலியார் டேமுக்கான அந்த ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தோம்ல, அதோட எக்ஸ்டென்ஷன் அப்படியே அந்த ஃப்ளோ ஃபுல்லாக கீழே வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாக அந்த ஒரு டேமுக்கான அந்த தண்ணி ஃபுல்லாகவே இந்த ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்கு. அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபுல்லாக அங்கே பாருங்கள், இது வந்து மூலியார் டேமுங்க. இன்னும் நம்ம அந்த டேம் கிட்ட வரல. மேலே இருந்தது வந்து அந்த எலக்ட்ரிக் ஆஃபீஸு. இப்போ இந்த தண்ணி இதை தாண்டி தான் நம்ம க்ராஸ் பண்ணி தாங்க போக போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி குமுளி வந்து மலைக்கு மேலே இருக்கோ அந்த மாதிரி அந்த இடத்துலேருந்து கீழே இறங்குனதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு டவுன் மாதிரி ஒன்று இருக்குங்க. அண்ட் இங்கேயுமே சும்மா இல்லைங்க, அங்கே பாருங்கள் நிறைய பிரிட்ஜஸ்ஸு, நிறைய தண்ணி ஓடுற இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வாட்டர் பாடிஸ் தான். இன்னும் போக போக உங்களுக்கு விஷுவல்ஸ் இந்த மாதிரி நிறையவே கிடைக்குன்ற மாதிரி தான் கண்டக்டர் சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொட்டாரக்கரை பைபாஸில் வண்டி ஜாயின் ஆயிடுச்சுங்க. அண்ட் அங்கே யாருக்கோ வந்து பஞ்சர் பார்த்துட்ருக்காங்க. இங்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா ஏதாவது ஒரு வண்டியை நிப்பாட்டி அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க கூட போய் நீங்கள் மெக்கானிக்கரை கூப்பிட்டு வந்து தான் நீங்கள் மறுபடியும் உங்கள் வண்டியை ரிப்பேர் பண்ண முடியும். இந்த கொட்டாரக்கரை பைபாஸ்மே உங்களுக்கு சாதாரணமான இடம்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இந்த மலையே வந்து இந்த சபரிமலையை சுற்றி அதுக்கான சபரிமலை இருக்கிற மலைகளில் இருக்கிற ஒரு பங்கு தான் இந்த கவி ஃபாரஸ்ட். ஸோ இந்த ட்ராவல் மொத்தமே உங்களுக்கு ஃபுல்லாக இந்த காட் செக்ஷனில் தாங்க இருக்கும். அண்ட் சபரிமலை வரவங்க எல்லாருமே இந்த ரூட் தான் சூஸ் பண்ணுவாங்க. கேரளா உள்ளேருந்து வரவங்க ஆர் தென்காசி, புனலூர் அந்த சைடு வழியாக வரவங்க எல்லாமே வந்து டூ வீலரில் பஸ்ஸில் வரவன்றப்போ உங்களுக்கு பம்பா வரதுக்கு இந்த ரூட் தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ பத்தனந்திட்டா போகிறதுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. இது ஒரு நேஷ்னல் ஹைவேஸ்னால் அவங்களால நம்ப முடியுதா? அந்தளவுக்கு சுற்றி ஃபாரஸ்ட் இருக்குது. நடுவில் மட்டும் நேஷ்னல் ஹைவே ரோடு போகுது. அதாங்க இந்த கேரளா
ரோட்ஸோட ஸ்பெஷாலிட்டி. இதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாகவே இந்த நேஷ்னல் ஹைவே தாங்க. இது என்ன தான் வந்து ஹைவேன்னு சொன்னாலுமே கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஆனால் கவி ஃபாரஸ்ட்டு அந்த மூலியார் டேமு அந்த பக்கம் குமுளிலேருந்து வரப்போ ஸோ இதுக்கிடையில் தான் வந்து ஃபுல்லாக ப்ரைவேட்டான ஏரியா, ரொம்பவே ரிசர்வ் ஃபாரஸ்ட் அது. பட் ஆனால் இப்போ நம்ம போகிற ரூட் வந்து நேஷ்னல் ஹைவேங்க. இந்த மாதிரி ஒரு ரோட்டில் இப்படி ஒரு கிளைமேட்டில் லைட்டாக மழை சாரல் மட்டும் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு பைக்கில் வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அதே அளவுக்கு ஆபத்தும் இருக்குது. ஸோ கவி ஃபாரஸ்ட்டில் பைக் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த நேஷ்னல் ஹைவேல உங்கள் 2 வீலர்ஸில் போகலாம். பட் கேர்ஃபுல், நிறையா மான்கள் இருக்கும், நிறைய மங்கீஸ் இருக்கும். அட் த சேம் டைம் அப்பப்போ கரடி பிரச்சனையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் தனியாக வரீங்க, கார்லேயோ 2 வீலர்லேயோ வரீங்கன்னா பார்த்து சுற்றி முற்றி கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அங்கங்கே தான் வீடுகள் இருக்கும். அவங்களுமே வந்து இந்த காட்டு நாயெல்லாம் வளர்த்துட்ருப்பாங்க அவங்களோட சேஃப்டிக்கு. ஸோ எங்கே இறங்கினாலும் பார்த்து இறங்குங்க, பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். 2 வீலர் வரவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் வாங்க. இது நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே சபரிமலைக்கு ஐயப்பனை பார்க்க வந்த பக்தர்கள் தான். ஸோ அங்கங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அவங்க லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர்னு இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஸ்பாட்டில் தான் நிப்பாட்டிட்டு இது பண்ணுவாங்க. அண்ட் இங்கே நிற்க பாருங்க பஸ்ஸஸ், இதெல்லாமே பம்பாக்கு போகிற ஸ்பெஷல் பஸ்ஸஸ்ங்க. கேரளா கவர்மெண்ட்டால் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ சீசனுக்காக. பத்தனந்திட்டாவுமே உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ஹில் ஸ்டேஷன் தாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மூணார், வாகமன் இந்த மாதிரி ஒரு வைப்ஸ் கொடுக்குது பாருங்களேன். ஃபுல்லாக ரப்பர் ட்ரீஸு, டென்ஸான ஃபாரஸ்ட்டு, ரோடு எல்லாமே ஹில் ரோடு. ஸோ ஸ்லிப்பரியான ரோடு, இன்ஃபேக்ட் சூப்பராக இருக்குல்ல. ஸோ கைஸ், ஃபைனலி ஒரு 6 மணி நேரம் ஜேர்னிக்கு அப்புறமா பத்தனந்திட்டா வந்தாச்சுங்க. பத்தனந்திட்டா பஸ் ஸ்டாண்டில் தான் இப்போ வந்து பஸ் நிப்பாட்டியிருக்காங்க. பெரிய பஸ் ஸ்டாண்டாக தாங்க இருக்குது. இங்கேருந்து நமக்கு டைரெக்டாக சென்னைக்குமே பஸ்ஸஸ் இருக்குது போல். ஸோ இது ஒரு பெரிய டவுன் தான். இந்த வண்டி, இந்த மினி பஸ் தாங்க KL 159089 கவி ஃபாரஸ்ட். முழுக்க இந்த டிரைவர் தான். செடி கொடி மரம் எல்லாமே முகத்தில் அடிக்கிற மாதிரி காட்டில் அவ்வளோ இது இருந்தோம். இவர் செம்மையாக ஓட்டிகிட்டு வந்தார். திருப்பி வரல? இல்லை சார், நான் இங்கேருந்து செங்கோட்டை போயிடுறேன். இங்கேருந்து செங்கோட்டை பஸ் இருக்குல்ல. நீங்கள் இப்போ எத்தனை மணிக்கு எடுப்பீங்க? 12:30. 1 மணி நேரம் தானா? 12:30 எடுத்துகிட்டு அங்கே போகிறதுக்கு அவ்வளோதான். 6 மணி நேரம் உங்களுக்கு நான் ஸ்டாப் டிரைவிங். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னோட ஓவியன் சேனல் பேர் ஒலி ஓவியன். ஒலி ஓவியன்? ஆமாம், ஒலி ஓவியன். கண்டிப்பாக கண்டிப்பாக சார், பண்ணுங்கள். தேங்க்யூ. சரி, சென்னை தானா? ஆமாம் சார், சென்னையிலேருந்து ரொம்ப பேர் வர்றாங்க. அப்படிங்களா? சரி சரி, ஃபோன் நம்பர்லாம் இருக்காங்க. சூப்பர் சூப்பர். சரிங்க, வாங்க. தேங்க்யூ. ஸோ அடுத்து நம்ம இங்கேருந்து செங்கோட்டை தாங்க போக போகிறோம். ஸோ நம்ம ஜேர்னி இதுக்கு அடுத்து எப்படி கண்டினியூ ஆக போகுதுன்றதை அடுத்தடுத்த பஸ்ஸை பார்த்தாங்க முடிவு பண்ணோம். பிரதர்ஸ், ஓகே, see you. Thank you. See you.
நமக்கு புனலூர் ஆர் செங்கோட்டை இந்த மாதிரி போகிற பஸ்ஸஸ் வந்து வரும் இனிமேல் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா திரும்பி நம்ம வந்த பஸ்லேயே கவி ஃபாரஸ்ட் வழியாக போயிட்டு 7 மணிக்கு கும்பலி போயிட்டு அங்கேருந்து மாறி போனால் தான். ஸோ அது வந்து ஒரு நடக்காத காரியம். அண்ட் மோரோவர் அது வந்து ரொம்ப சுற்றி போகிற மாதிரி ஆயிரும், டைம் நமக்கு ப்ராப்பராக இருக்காது. நாம் வந்தது ஃபஸ்ட்டு அந்த கவி ஃபாரஸ்ட்டை பார்க்கணுன்னு. பட் நம்ம அதோட எசன்ஸ் எல்லாத்தையுமே அனுபவித்தோம் அனிமல்ஸை பார்க்குறத தவிர. ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ மழை இருந்துச்சு, அவ்வளோ பனி இருந்துச்சு, ஃபுல்லாக மேகமே மூடி இருந்துச்சு. அதனாலேயே என்னவோ சுத்தமாக எந்த அனிமல்ஸுமே பார்க்க முடியல. பட் ஸ்டில் பரவாயில்ல, ரவிக்கு இன்னொரு டைம் வரலாம், சம்மர்லேயோ இல்லை வேறு எப்போ டைம் கிடைக்குதோ வரலாம். கண்டிப்பாக அப்போ ஏதாவது ஒரு அனிமலை நம்ம சைட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இடம் வந்து இப்போ இப்படி இருக்குது, இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம எப்போ வேணாலுமே நம்ம பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நம்ம மதுரையில் தேனி பக்கத்தில் தான் இருக்கோம். நினச்சா கும்பலிக்கு வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ ஒரு நாள் ட்ரிப்பாக தான் இருக்கும். மதுரைக்கு நான் வரப்பெல்லாம் அதை ட்ரை பண்ணிடலான்னு தான் இருக்கேன். அண்ட் இப்போ பத்தனம்திட்டாவில் நம்மளோட பஸ் வரலைங்க. ஸோ பஸ் வர்றதுக்கு முன்னாடி லஞ்ச் ஏதாவது சாப்பிட்றலாமா தான் யோசிச்சுட்ருக்கேன். இங்கே உள்ள ஒரு வெஜ் ஹோட்டல் இருக்குது, அப்படி இல்லைனா வெளியே தான் போய் சாப்பிட்ணும். ஸோ அதுவுமே பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. வேறு ஏதோ சொல்லணும்னு நினச்சேனே. இங்கே வந்து ரிட்டன் வந்து இங்கே அந்த டிரைவர் கண்டக்டர்லாம் கூட நீ திருப்பி அங்கேயே வாங்க, அந்த கவி ஃபாரஸ்ட்டில் மறுபடியும் எதாவது அனிமல் இருக்கான்னு பார்க்கலாம் போகிறப்ப, நல்லா இருக்கும்ல, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு லைக் உங்கள் விலாகுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க, சொன்னாங்க. பட் நான் அந்த வியூ இப்போ பார்த்தாச்சு. மறுபடியும் நான் அங்கே போய் போகிறத விட நான் பார்க்காத ரூட்டு, ஏன்னா ட்ரெயினில் தான் 2-3 டைம் போயிருக்கேன், புனலூர் செங்கோட்டை. அந்த லைனை நான் இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன்னா எப்படி இருக்குன்றதை ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு போகிறேன். ஸோ அதுக்காக தான் நான் அந்த பஸ்ஸில் அவங்களோட வரலன்னு சொல்லிவிட்டு விஷ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். நம்ம பஸ் வந்தோடனே நம்மளோட ஜேர்னி அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்னப் ஆனால் தான் உண்டு. அண்ட் இதோட இந்த விலாக் நான் முடிச்சுக்கிறேன். பெரிய விலாக் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவி ஃபாரஸ்ட் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க, இந்த இடத்த எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னோடய வீடியோ, என்னோடய விலாக் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, உங்களோட ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ வேறொரு வீடியோவில் வேறொரு விலாகில் சந்திக்கும் வரை நான் ஒளிவின் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பாபாய், டேக் கேர் மக்களே.